இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்திங்கன்னா தற்போதையான முக்கிய அறிவிப்பு. இது குழந்தைகளுக்கான ஆதார் சம்மந்தமான அறிவிப்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் டேன்றதால் அதை மென்ஷன் பண்ணிட்டு அதற்கு a child's Aadhaar needs two mandatory biometric update when the child attains 5 years of age, when the child attains 15 years of age சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களுடைய குழந்தைக்கு 5 வயது இருக்கும்போது ஒரு வாட்டி நீங்கள் ஆதார் கார்டு அப்டேட் பண்ணணும், பயோமெட்ரிக் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணணும். 15 வயது இருக்கும்போது பயோமெட்ரிக் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ண சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கான ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டும் அவங்களோட வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிருக்காங்க. அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றியும், ஆதார் சேவை மையம் எந்த இடத்துல இருக்குது, அங்கே போய்ட்டு நீங்கள் எப்படி அப்டேட் பண்ணணும் என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுதான் ஆதார் என்ரோல்மெண்ட்ஸ் அப்டேட் சார்ஜஸ் டீட்டெயில்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் அப்டேட்டில் என்னென்ன அப்டேட் பண்ணுவாங்கன்னா, ஃபிங்கர் பிரிண்ட், ஐரிஸ் அண்ட் ஃபோட்டோ அப்டேட் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா முதல் முறை 5 வயதுலேருந்து 7 வயதுக்குள்ளே இருக்க குழந்தைங்க நீங்கள் அப்டேட் பண்ணும்போது ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். அடுத்ததான் 15 வயதுலேருந்து 17 வரைக்கும் ஃப்ரீனே சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃப்ரீன்னு இருக்க வச்சு நீங்கள் இ-சேவை மையத்திற்கு போய்ட்டு அப்டேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக 100 ருபீஸ் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி தான் நீங்கள் பயோமெட்ரிக் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த லொக்கேஷன் போயிட்டு பயோமெட்ரிக் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணணும் தெரியலனா நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். அதற்கான வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டில் செக் பண்ணிவிட்டு எந்த லொக்கேஷன் சொல்லிவிட்டு அந்த லொக்கேஷன் போய் ஈஸியாக அப்டேட் பண்ணிக்க முடியும். இதற்கு கூகுள் சர்ச்சில் போயிட்டு புவன் ஆதார்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே buvan.nrsc.gov.in சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு ஆதார் சென்டர் சொல்லி வரும். லெஃப்ட் சைடில் சர்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். சிட்டி நேம் என்டர் பண்ணி சர்ச் பண்ணலாம். அப்படி இல்லைனா சர்ச் பை பின்கோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போய்ட்டு உங்களுடைய பின்கோட் நம்பர் என்டர் பண்ணி சர்ச் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். சர்ச் கொடுத்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண பின்கோடில் இருக்க இ-சேவை மையத்தோட லொக்கேஷன் எல்லாமே ஷோ ஆகும். அந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு எது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கோ அதை கிளிக் பண்ணினா அந்த இ-சேவை மையத்தோட நேம், சென்டரோட டைப்பு, அட்ரஸ் டீட்டெயில்ஸ், வில்லேஜ் நேம், சப் டிஸ்ட்ரிக்ட் நேம், பின்கோட் நம்பர், கடைசியாக அவங்க எப்போ அப்டேட் பண்ணிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மேப்லேயும் அந்த இ-சேவை மையம் இருக்க லொக்கேஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த இ-சேவை மையத்திற்கு போய்ட்டு குழந்தைகளுக்கான பயோமெட்ரிக் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கான ஃபார்ம் கொடுப்பாங்க. ஃபார்ம் ஃபில் பண்ணி குழந்தைகளோட ஃபிங்கர் பிரிண்ட் ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அதன் பிறகு 100 ருபீஸ் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணினா ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க. நீங்கள் சப்மிட் பண்ணி 7 to 15 டேஸ்க்குள்ளே பயோமெட்ரிக் டீட்டெயில்ஸ் அப்டேட் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.